श्रीरंगवीर रघुपुंगव वेदमौली गुरुवीरदेन्द्र करुणा परिणामबोधम शेषाद्रि सुचिरभूत छात्रबृंद शेषाद्रिनाथ गुरुवर्यमहं प्रपद्ये यस्य वाक्कृतिपर्यन्ता इति राज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये तानि च द्रव्याणि षट् इतीन्द्रमदीपिकाल प्रकृति अवतारம்னு சொல்லக்கூடியதான நான்காவது அவதாரத்தை பார்த்துருக்கோம். तानि च द्रव्याणि षट् प्रकृति कालम शुद्धसत्वम धर्मभूत ज्ञाனம் जीवन ஈஸ்வரன் அப்படின்ற ஆறு. இந்த பதார்த்த விபாகத்தை பார்த்தோம். பதார்த்த விபாகத்திலே திரவியம் திவிதம் ஜடம் அஜடம்னு சொல்லி ஆறு விதத்தையும் பார்த்தோம். அதை இங்கே மறுபடியும் சொல்கிறார் தானிச்ச திரவியாணி ஷட்டு அப்படின்னு. இப்போ கேட்குறதா? இப்போ கேட்குறதா? प्रकृति कालम शुद्ध सत्व धर्मभूत ज्ञानम जीव ईश्वर भेदात அப்படின்னு சொன்னார். तत्र जडाजड रूपयोः विभक्तयोर मध्ये जड लक्षणम उच्यते. இதுல ஜடம் அஜடம் அப்படின்னு ரெண்டு விதமா பிரிச்சார். ஜடம் அஜடம் அப்படின்ற ரெண்டு விபாகத்துல ஜட லட்சணமானது முதல்ல சொல்லப்படுறது இந்த இடத்துல. अमिश्र सत्वरहितं जडम अमिश्र सत्वरहितं जडम. இப்போ மிஸ்ர சத்துவம் அமிஸ்ர சத்துவம் அப்படின்னு இருக்கு. இப்போ கேவல சத்துவம் ஒன்று, மிஸ்ர சத்துவம் ஒன்று. இப்போ மிஸ்ர சத்துவம் அப்படின்னா இப்போ சத்துவம் இருக்கும், ரஜஸ் இருக்கும், தமசும் இருக்கும். அது மிஸ்ர சத்துவம் அப்படின்னு சொல்லப்படுறது. தத்ரஹிதம் அமிஸ்ர சத்துவம், அதாவது கேவல சுத்த சத்துவம்னு அர்த்தம். அமிஸ்ர சத்துவம்னா ரஜஸ் தமஸ் கலக்காத கேவல சத்துவகுணம் தான் அமிஸ்ர சத்துவம். அந்த அமிஸ்ர சத்துவ ரகிதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கேவல சத்துவகுணம் மட்டும் இல்லாதது என்பது ஜடம். ரொம்ப அழகா சொல்றார். அதாவது மிஸ்ர சத்துவம் ஜடம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அமிஸ்ர சத்துவம் அப்படின்னா அடுத்து சொல்லக்கூடிய பதார்த்தத்துக்கான லட்சணத்தை இங்கே காண்பிக்கிறார். அடுத்து சொல்லக்கூடிய பதார்த்தம் என்பது தர்மபூத நித்திய விபூதி. நித்திய விபூதி என்பது கேவல சுத்த சத்துவம். அந்த மாதிரி கேவல சுத்த சத்துவம் இல்லை, லோகத்தில் மிஸ்ர சத்துவம்னு ஒன்று இருக்குது. அந்த மிஸ்ர சத்துவம் என்பது இங்கு பொருந்தாது. அமிஸ்ர சத்துவம், அந்த அமிஸ்ர சத்துவம் என்பது சுத்த சத்துவம். அந்த சுத்த சத்துவமானது இங்கு பொருந்தாது அப்படின்றதை காட்டுறதுக்காக அமிஸ்ர சத்வரகிதம் ஜடம் அப்படின்னு சொன்னார். தத்விதம் பிரகிருதி காலபேதாத். பிரகிருதி காலம் அப்படின்னு தர்மபூதனுடைய லட்சணத்தை சொல்கிற தர்மம் பிரகிருதி ஜடத்தினுடைய விபாகத்தை பண்ணுற பிரகிருதி காலம் அப்படின்னு. தத்திர சத்வரஜஸ்தமோ ரூப குணத்ரயாஸ்ரய ரூபா பிரகிருதி. பகவத்கீதையிலே இருக்குது குணத்ரயாத்மிகா பிரகிருதி அப்படின்னு. சத்வம் ரஜசு தமசு என்கின்றதான மூன்று
குணங்களும் இருக்கக்கூடியது பிரகிருதி. அதாவது இந்த உலகம். இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னா சத்துவகுணமும் இருக்கும், ரஜோகுணமும் இருக்கும், தமோ குணமும் இருக்கும். அந்த சத்வரஜஸ் தமோ குணாசிரய ரூபா 3 குணங்களும் ஆசிரியத்து இருக்கக்கூடியதான பிரகிருதி. சத்வரஜஸ் தமோமய குணாசிரயத்துவம் பிரகிருத்தியாக லட்சணம் அப்படின்னு சொல்லணும். சத்வம் ரஜசு தமசு இந்த 3 குணங்களும் சேர்ந்து இருக்கக்கூடியது பிரகிருதி. 3 குணங்களுக்கு ஆசிரியமாக இருக்கக்கூடியது பிரகிருதி அப்படின்னு சொல்லப்படுறது இங்க. சா நித்யா, அது சில சொல்லினால் அழைக்கப்படுகின்றது. இப்போ நித்யா, அக்ஷரா, அவித்யா, மாயா இந்த மாதிரியான சப்தங்கள்னால சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. சில பேர் நித்யான்னு சொல்கிறார், சில பேர் அக்ஷரா அப்படின்ற சப்தத்தினால விவகரிக்கிறார், சில பேர் மாயான்ற சப்தத்தினால விவகரிக்கிறார்கள், அவித்யான்ற சப்தத்தினாலையும் சில பேர் தெரிவிக்கிறார்கள். கஸ்யாம் பகவத் சங்கல்பாதீனா குணவைஷமியாத்து காரியோன்முக அவஸ்தா ஏவ அவ்யக்த சப்தேன உச்சது. இப்போ நம்ம சித்தாந்தத்தை சொல்கிறார். நம்ம சித்தாந்தத்தில் 2 விதமான பிரகிருதி இருக்கு. காரிய பிரகிருதி, காரண பிரகிருதி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ குண வைஷமியமே இல்லாமல் கேவல சத்துவகுணம் மட்டும் இருக்கக்கூடியதான பிரகிருதி ஒன்று. அது ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடியதான பிரகிருதி. அதாவது ஸ்ரீவைகுண்டத்தில் சூக்ஷ்மாவஸ்தையில் இருக்கக்கூடியதான பிரகிருதி, எந்த விதமான குண வைஷமியமும் இல்லாமல் இருக்கக்கூடிய பிரகிருதி. குண வைஷமியத்தோடு இருக்கக்கூடியதான பிரகிருதி அப்படின்றது காரிய பிரகிருதி. இப்போ காரண வைகுண்டம், காரிய வைகுண்டம் அப்படின்லாம் விவகரிக்கப்படுறது இல்லையா? அதுதான் இந்த இடத்துல காரியோன்முகாத்து, காரியத்தை உண்டு பண்ணுவதன் பொருட்டு மகத்து, அகங்காரம், பஞ்சதன்மாத்திரம், ஏகாதசி இந்திரியங்கள், குருடன் மணிவரவாக அப்படின்ற பாசனத்தில் சொல்கிறார் இல்லையா சுவாமி தேசிகர். அந்த மாதிரி காரியங்களை உண்டாக்குவதன் பொருட்டு ஏற்படக்கூடியதான பிரகிருதி தான் அவ்யக்த சப்தத்தினால சொல்லப்படுகிறது. அதுவும் எப்படி? தஸ்யாம், அந்த காரண பிரகிருதி தான் பகவத் சங்கல்பாதீன குண வைஷமியாத்து, எம்பெருமான் சங்கல்பத்திற்கு அதீனமாக ஏற்படக்கூடியதான குணங்களுடைய வைஷமியம், சத்வரஜஸ்தமோ குணங்களுடைய மாறுதல்கள், அந்த மாறுதலுக்கு உட்பட்டு காரியங்களை உண்டு பண்ணுவதற்காக ஏற்பட்ட பிரகிருதியானது அவ்யக்த சப்தத்தினாலே சொல்லப்படுகின்றது அப்படின்னு சொன்னார். அதுதான் இந்த இடத்துல அவ்யக்த சப்தத்தினால சொல்லப்படுகிறது. இப்போ தஸ்யாம் தஸ்மாத் மகான் உற்பத்தியது, அதாவது அந்த அவ்யக்தாத்து காரியோன்முகமாக ஏற்பட்ட அந்த பிரகிருதியிலிருந்து மகத்தானது உண்டாகின்றது. ச மகான் சாத்விக ராஜச தாமச பேதா திரிஜா அவஸ்திகா. இது யதீந்திரமய தீபிகால மகத்தா திரைவித்தியம் சொல்லப்பட்டிருக்கு. சிட்டாத்வைதத்தில் மற்ற இடங்களில் மகத்தினுடைய திரைவித்தியம் சொல்லப்படலை. இவர் சொல்லியிருக்கார். இவர் இதை வச்சுட்டு 32 தத்துவங்கள் அப்படின்னு கூட சில இடங்களில் கற்பிக்கிறார். 32ன்றது நம்முடைய சித்தாந்தத்துடைய முக்கியமான ஒரு நம்பர். 32 பிரம்ம வித்தியைகள், 32 அதிகாரங்கள் இப்படின்லாம் இருக்குது. அதை வச்சுட்டு இவர் இந்த சுவாமியை 32 அப்படின்றத சொல்லியிருக்கார். இந்த மகத்தினுடைய திரைவித்தியத்தை சொல்கிறதுனால மகத் அப்படின்னு இருக்கு. அந்த மகத் பிரகிருத்தியிலேருந்து மகத்து உண்டாகுது. அந்த மகத் என்பது சாத்விக ராஜச தாமச, சாத்விக மகத்து, ராஜச மகத்து, தாமச மகத்து என்று 3ஆக பிரிகிறது. சாத்விக மகத்து, ராஜச மகத்து, தாமச மகத்து அப்படின்னு 3ஆக பிரிகிறது. மகத்தா அகங்காரா உற்பத்தியதே, மகத்திலிருந்து அகங்காரமானது உண்டாகும். சோபி சாத்விக அகங்காரா, ராஜச அகங்காரா, தாமச அகங்காரஸ்ய. மகத்தும் 3 விதமாக பிரிகிறது. சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் என்பதாக
மகத்தும் இந்த இடத்துல 3 விதமாக சொல்லப்படுகிறது. ஏதேஷாம் த்ரயாணாம் வைகாரிக தைஜச பூதாதீதி நாமாந்திராண்யப்பி சம்பவதி. இந்த சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம்னு சொல்கிறோமோ இல்லையா, அதுக்கு வேறு சில பேர் கூட இருக்குது. வேற ஒரு பேர் கூட இருக்குது. எதுன்னா சாத்விக அகங்காரத்துக்கு வைகாரிகி அப்படின்னு பேர், வைகாரிகா அப்படின்னு பேர். சாத்விக அகங்காரத்துக்கு வைகாரிகா அப்படின்னு பேர். ராஜச அகங்காரத்திற்கு தைஜசா அப்படின்னு பேர். ஸ்ரீபாஷ்யங்கள்லாம் வாசிச்சா வைகாரிக பதார்த்தா அப்படின்னு தான் சொல்லிருக்காரு. வைகாரிக பதார்த்தா சாத்விக பதார்த்தான்னு அர்த்தம். இப்போ சாத்விக மறுபடியும் சொல்கிறேன், சாத்விக அகங்காரத்திற்கு வைகாரிகா அப்படின்னு பேர். தாமச அகங்காரத்திற்கு ராஜச அகங்காரத்திற்கு தைஜசம்னு பேர். தாமச அகங்காரத்துக்கு பூதாதி அப்படின்னு பேர். ஏதேஷாம் த்ரயாணாம் அப்படின்னா சாத்விக ராஜச தாமச பேத அகங்காரானாம் அப்படின்னு அர்த்தம். வைகாரிக தைஜச பூதாதிரித்தி நாமாந்தராண்யப்பி சம்பவந்தி. தேஷு வைகாரிக இதி, அதில் வைகாரிகம் என்று பிரசித்தாத்து, வைகாரிகம் என்று சொல்லக்கூடியதான சாத்விக அகங்காரத்திலிருந்து அதாவது வைகாரிக இதி பிரசித்தாத்து ராஜச அகங்கார சககிருத்தாத்து. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், சாத்விக அகங்காரத்திலிருந்து இந்திரியங்கள் உண்டாது, தாமச அகங்காரத்திலிருந்து பஞ்ச தன்மாத்திரங்கள் உண்டாகும். இப்போ சாத்விக அகங்காரம் என்பது வைகாரிகம்னு பேர். வைகாரிகத்திலிருந்து இந்திரியங்கள் உண்டாது, ஏகாதசி இந்திரியங்கள். அந்த ஏகாதசி இந்திரியங்கள் ராஜச அகங்காரத்தினுடைய சககாரத்தினால உண்டாகும். நமக்கும் சாங்கியனுக்கும் இந்த இடத்துல ஒரு சின்ன பேதம் தான், மற்றபடி ஒரே மாதிரி சித்தாந்தம் தான். அவன் சாங்கியகாரிகள் சொல்கிறான், உபஷ்டம்பகம் சலம் ச ரஜா அப்படின்னா. ரஜோகுணத்தினுடைய வேலை என்னென்னா சத்வகுணத்துக்கும் தமோ குணத்துக்கும் ஒத்தாசை பண்ணுறது தான் ரஜோகுணத்தினுடைய வேலை. ஒருத்தர் இருக்கார், அவர் சத்வகுண பரிபூர்ணனாக இருக்கார். அவருக்கு அந்த ரஜோகுணம் என்ன பண்ணணும்னா மேலும் மேலும் சத்வகுணத்தை வளர்க்க செய்யும். இன்னொருத்தர் இருக்கார், தமோகுண பரிபூர்ணனாக இருக்கார், சோம்பேறித்தனத்தோட முழுக்க சோம்பேறித்தனத்தோடு இருக்கார். அடியனுக்கே ரொம்ப சோம்பேறித்தனம் ஆகிப்போச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சுருந்தேன். ஒரு பையன் கேட்டுகிட்டே இருக்கான், ஸ்ரீபாஷ்யத்தை பாடம் சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கான். சின்ன பையன், நம்ம அவனை தயார் பண்ணலாம். சரஸ்க்கு பிற்காலத்துக்கு ஒரு நல்ல அதிகாரி வருவான். நல்ல பையன், நல்லா படிக்கிற பையன். அவனும் சுவாமி எனக்கு ஸ்ரீபாஷ்யம் சொல்லிட்டான் சுவாமி. அவன் ஏற்கனவே வாசிச்சிட்டான், சிந்தனை தான் சொல்லணும். அதனால் சொல்லித்தாரும் கேட்டுகிட்டே இருக்கான். கிட்டத்தட்ட நானும் அவனை 3 மாதமாக அலைய விட்டுட்டே இருக்கேன். நல்ல அதாவது முரளிதர் சுவாமிகள் பாடசாலையில் வாசித்தவன். நல்ல உபன்யாசங்கள் இல்லாமல் ரொம்ப நல்லா பண்ணுவான். படிப்புலேயும் கெட்டிக்காரன். சுவாமி நீ சொல்கிற சமயத்துக்கு வரேன் சுவாமி. நான் இந்த பார்ப்பா தம்பி, எனக்கு 4:30 மணிக்கு அடுத்தால ஃப்ரீ, அதை விட்டால் வேறு ஃப்ரீ இல்லை. அந்த டைம் ஆனால் வச்சுக்கோ, உனக்காக நான் வந்து காத்தால 4:30 மணிக்கு எழுந்து பாடம் சொல்கிறேன். அதை விட்டேன்னா ராத்திரி 10:30 வரைக்கும் பிஸி. சரி சுவாமி, நான் 4:30 மணி வரைக்கும் 4:30 மணிலேருந்து வந்துடுறேன் சுவாமி. நீங்கள்லேருந்து ஆரம்பித்தான். ஏன் அப்படின்னு கேட்டால், தமோ குணம் அதிகமாகிடுது. தமோ குணம் ஒரு தூக்கம் வருது, ஏந்துக்கிறது கஷ்டமாக இருக்குது, இது மாதிரி இருக்குது. அந்த பையன் தான் 4:30 மணிக்கு இன்றைக்கே 3 வாட்டி ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தான். சுவாமி 4:35, சுவாமி 4:40 அப்படின்னு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தான். இப்போது அந்த மாதிரி சின்ன பையன்னா ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பான். நான் தூங்கி போய்ட்டேன்னு வச்சுக்கிறேன், கிளாஸ் இல்லை அப்படின்னு சொல்லணும், இல்லை லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லணும், இல்லை பொதுவாக ஒரு சில நாள் கரண்ட் இருக்காது, கரண்ட் இல்லைன்னு சொல்லணும். அதோட உங்களுக்கு கிரமமாக பாடம் நடக்கும் பாருங்க அப்படின்றதுனால அந்த கிளாஸை வச்சுன்ட்டேன் நான், சௌரியமாக இருக்கும் அப்படின்றதுக்காக.
சரி, எதுக்கு சொல்ல வந்தேன், ஒருத்தருக்கு தமோ குணம் ஆலசியம் அதிகமாக இருக்குது அப்படின்னா தமோ குணம் ராஜச அகங்காரம் என்ன பண்ணும், மேலும் மேலும் அவருக்கு தமோ குணத்தை வளர்க்கும். அப்போது இந்த பங்கி இப்போ பாருங்க, தேஷு வைகாரிக இதி பிரசித்தாத்து ராஜச அகங்கார சககிருத்தாத்து. வைகாரிகம்ன்றது எதுக்கு பேர், சாத்விக அகங்காரத்துக்கு பேர். வைகாரிக இதி பிரசித்தாத்து ராஜச அகங்கார சககிருத்தாத்து. இந்த சாத்விக அகங்காரம் இருக்கு, இது ராஜச அகங்கார சககாரத்தோட என்ன பண்ணுறதுன்னா ஏகாதச இந்திரியங்களை உண்டு பண்ணுறது. ஏகாதச இந்திரியங்கள் என்னென்னது, ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, 1 மனசு. என்ன பதார்த்த விபாகம் பண்ணமோ அதை தான் இங்கே ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறார். ஏகாதச இந்திரியங்கள் ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, ஏகம் மனஹா. ஞானேந்திரியம் சக்ஷு ஸ்ரோத்ரம் கிராணோ ரசனத்வக்கு. சக்ஷு அப்படின்னா கண்ணு, ஸ்ரோத்ரம் அப்படின்னா காது, கிராணம்னா மூக்கு, ரசனம்னா நாக்கு, துவகுன்னா தொடு உணர்ச்சி, தொகுந்திரியம். கர்மேந்திரியம் 5, வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம். வாக்குன்னா சொல், பாணினா கை, பாதம்னா காலு, பாயுன்னா மூத்திர ஜல விசர்ஜனம் பண்ணுற இடம், பாயு உபஸ்தம்னா மலஜல விசர்ஜனம் பண்ணக்கூடியதான இடம். அப்போது கர்மேந்திரியங்கள் 5, ஏகம் மனஹா, 1 மனசு. இப்படி 11 இந்திரியங்கள் 11 புலன்களானது சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்படின்னா. இப்போது சாத்விக அகங்கார உபாதானகம் திரவியம் இந்திரியம் இது இந்திரிய லட்சணம். இந்திரியத்துக்கு லட்சணம் சொல்கிறார். முதல்ல என்ன லட்சணம், சாத்விக அகங்கார உபாதானகம் திரவியம் இந்திரியம் இது இந்திரிய லட்சணம். இப்போ திரவியம் இந்திரிய லட்சணம்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது சர்வேஷு திரவியேஷு அதிவியாப்தி. அதனால் என்ன பண்ணார், சாத்விக அகங்கார உபாதானகம் திரவியம் அப்படின்னு போட்டார். இப்போது சாத்விக அகங்கார உபாதானகம் அப்படின்னா சாத்விக அகங்காரத்தை உபாதானமாக கொண்ட திரவியம் எதுவோ அது இந்திரியம். சாத்விக அகங்காரத்திலிருந்து தானே இந்திரியங்கள் உண்டாருது. எங்கிருந்து ஒரு வஸ்து உண்டாகிறதோ அந்த உண்டாகிய வஸ்துவிற்கு உண்டாக்கின வஸ்து உபாதானம். இப்போ மிருத்திலிருந்து கடம் உண்டாருது. மிருத்திலிருந்து கடம் உண்டாகும் பொழுது கடத்துக்கு மிருத்து உபாதானம், ஏன்னா கடத்தை உண்டு பண்ணியது மிருத்து. அப்போ மிருத்திலிருந்து கடம் உண்டாச்சுன்னா மிருத்து கடத்துக்கு உபாதானம். தந்துலேருந்து பட்டம் உண்டாச்சு, பட்டம்னா துணி, தந்துன நூல், தந்துலேருந்து பட்டம் உண்டாச்சுன்னா பட்டத்துக்கு தந்து உபாதானம். அந்த மாதிரி சாத்விக அகங்காரத்திலிருந்து ஏகாதச இந்திரியங்கள் உண்டாச்சுன்னா ஏகாதச இந்திரியங்களுக்கு உபாதானம் எதுனா சாத்விக அகங்காரம். அப்போ சாத்விக அகங்கார உபாதானகம் திரவியம் இந்திரிய லட்சணம். அப்போ சாத்விக அகங்காரத்தை உபாதானமாக கொண்ட திரவியம் எதுவோ அது இந்திரியம் என்று சொல்லப்படுகிறது. இந்திரியம் திவிதம், ஞானேந்திரியம் கர்மேந்திரியம். இந்திரியம் 2 விதம், ஞானேந்திரியம்னு ஒன்று சொல்லப்படுறது, கர்மேந்திரியம்னு ஒன்று சொல்லப்படுறது. ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் சேர்த்து இந்திரியம் திவிதம். ஞானேந்திரியம்னா அறிவை தரக்கூடியதான இந்திரியங்கள், கர்மேந்திரியம்னா செயலை செய்ய தூண்டக்கூடியதான இந்திரியங்கள். இப்போ அறிவை தூண்டக்கூடியதான இந்திரியங்கள், செயலை தூண்டக்கூடியதான இந்திரியங்கள் அப்படின்னு ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் 2 விதமாக பிரித்தார்கள். ஞானேந்திரியம் என்னது, ஞான பிரசரண சக்தம் இந்திரியம், அறிவை
தூண்டுவதற்கு உபயோகப்படக்கூடியதான இந்திரியங்கள். இப்போ சச்சுரேந்திரியம் இருக்கு. சச்சுரேந்திரியத்தினுடைய வேலை என்ன? அறிவை தூண்டணும். எந்த அறிவை சச்சுரேந்திரியம் தூண்டும்? கண்ணால் பார்த்து விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு அறிவை சச்சுரேந்திரியம் நமக்கு கொடுக்கும். அப்போ ஞான பிரசரண சக்தம் இந்திரியம். ஞானத்தை வளர்க்கக்கூடிய, பிரசரணம்னா பரவி இருக்கிறது, அறிவு வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகும். அப்போ ஞான பிரசரண சக்தம் இந்திரியம், ஞானேந்திரியம். தச்சோடா, அது 6 விதம். இந்த சுவாமி இந்த கிரந்தத்தில் இந்த சுவாமி இப்படி சாதிக்கிறார். இது பிருத்தக்காவும் சொல்லியிருக்கா மனசை. இவர் ஞானேந்திரியத்தில் சேர்த்து மனசு அறிவை தூண்டுறது இல்லையா? அந்த ஒரு அபிப்பிராயத்தில் இந்த சுவாமி என்ன பண்ணுறாருன்னா, மனஹா அப்படின்றது ஞானேந்திரியத்தில் இவர் சேர்த்துருக்கார். ஆனால் வேதாந்தத்தில் பல கிரந்தங்களில் ஞானேந்திரியம் அஞ்சி கர்மேந்திரியம் அஞ்சி ஏகம் மனஹா அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. மனசு ஞானத்தையும் கொடுக்கும், கர்மாவையும் செய்ய தூண்டும், ரெண்டையும் பண்ணும். அறிவையும் வளர்க்கும் மனசு, செயலையும் செய்ய தூண்டும். அதனால தான் அது தனியாக சொன்னான். ஞான காரியமும் பண்ணும், கர்ம காரியமும் பண்ணும், கர்மாவும் பண்ணும். இந்த சுவாமி என்ன பண்ணுறார், பகவத்கீதை முதலான கிரந்தங்களில் மனசட்டான் இந்திரியாணி அப்படின்னு இருக்கு. 6வது இந்திரியம் மனஹா அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த விசாரம் பின்னாடியே ஏற்பட்டிருக்கு ஸ்ரீபாஷ்யத்தில் ஒரு அதிகரணத்தில். அதெல்லாம் மனசில் வச்சு இவர் என்ன பண்ணியிருக்கார், மனஹா ஸ்ரோத்ர சக்ஷு கிராண ரசன ரசனாத் ரசன துவக்கு பேதாத். மனஹா மனது, ஸ்ரோத்திரம்னா காது, சக்ஷுனா கண்ணு, கிராணம்னா மூக்கு, ரசனம்னா நாக்கு, துவகுனா தொடு உணர்ச்சி என்று 6 ஞானேந்திரியமாக இந்த மறுபடியும் சொல்ற இந்த கிரந்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்மிருத்தியாதிகரணம் இந்திரியம் மனஹா. மனசுக்கு லட்சணம் சொல்ற ஸ்மிருத்தியாதிகரணம் இந்திரியம். எப்படி அது ஞானேந்திரியம் ஆச்சுன்றது இங்கேருந்து புரியுது. இவருடைய அபிப்பிராயம் ஏன் ஞானேந்திரியமாக சொன்னார்னா, ஸ்மிருத்தியாதிகரணம், அதாவது ஸ்மிருதி, நேற்று ஒரு விஷயத்தை நான் அனுபவித்து விட்டு அதை மீண்டும் இன்று நினைவு கூறுவதற்கு எனக்கு மனசு சகாயமாக இருக்கு. நான் நேற்று ஒரு விஷயத்தை அனுபவித்தேன், அந்த விஷயத்தை பற்றி இன்னைக்கு நான் நினச்சி பார்க்கிறேன். அப்போ ஸ்மிருதி, ஸ்மரணம். அந்த ஸ்மரணத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது எது? கரணம் தான் இந்திரியம். அந்த ஸ்மரணத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது, ஏன்னா நம்ம கரணம்லாம் முன்னாடியே வாசிச்சிட்டோம், சாதக தமம் கரணம் அப்படின்னு வாசிச்சிருக்கோம். எது இருந்தால் உடனடியாக ஞானம் உண்டாகுமோ அது கரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, முன்னாடியே பார்த்தோம் பிரத்யக்ஷத்திலே. அப்போ ஸ்மிருத்தியாதிகரணம் இந்திரியம் மனஹா. தச்ச ஹிருதய தேச விருத்தி, அது ஹிருதயத்தில் இருக்கும். அது ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறா, புத்தின்றது மூளையில் இருக்கும்ன்றா, ஒரு சில பேர் இதயத்தில் இருக்கும்ன்றா. இந்த சுவாமி மனசு எங்கடா இருக்கும்னா ஹிருதயத்தில் இருக்கும்னு சொல்கிறார். ஹிருதய தேச விருத்தி. புத்தி அகங்கார சித்தாதி சப்தவாச்சியம். புத்தி, அகங்காரம், சித்தம், இந்த மாதிரி சப்தங்களின் மூலமாக வெளிப்படக்கூடியது. புத்தி, அகங்காரம், சப்தம், இதன் மூலமாக வெளிப்படக்கூடியது. அதாவது புத்தி, மனசு புத்தின்னு அழைக்கப்படுறது, அகங்காரம்னு அழைக்கப்படுறது, சித்தம்னு அழைக்கப்படுறது. ஒரு பாட்டு கூட இல்லை, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமேன்னு ஒரு பழைய தமிழ் பாட்டு கூட இருக்கு. சித்தம் அப்படின்னா மனசு. அப்போது புத்தி, அகங்கார, சித்தாதி சப்தவாச்சியம். பந்த மோட்ச ஹேத்து பூத்தஞ்ச. மனசு தான் ஒரு விஷயத்தோட பந்தத்துக்கும் காரணமாக இருக்குது, ஒரு விஷயத்தோட விமோக்ஷத்துக்கும் காரணமாக இருக்குது.
அதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபடுவதற்கும் மனசுதான் காரணமாக இருக்குது, ஒரு விஷயத்துலேருந்து வெளிப்படுவதற்கும் மனசுதான் காரணமாக இருக்குது. பகவத்கீதா வாக்கியம் பெருமாள் சொல்கிறார், மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்தமோக்ஷயோகோ அப்படின்னு சொல்கிறார். மனையேவ மனுஷியானாம் காரணம். யூ டெல் மீ. பீட்ரூட் போட்டு குழம்பா? மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்தமோக்ஷயோகோ. மனசு தான் மனுஷியான மனிதர்களுக்கு பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணமாக இருக்குது. பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணமாக இருக்குது. அப்போ மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ. அதுதான் இங்கே சொல்கிறார், பந்த மோக்ஷ ஹேத்துபூதஞ்ச. பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணமாக, ஹேத்துபூதம்னா காரணமாக விளங்கக்கூடியது இந்த மனசு. சரி, அடுத்து ஸ்ரோத்ரம். शब्दादि पंचके शब्दमात्र ग्रहणं शक्तम इंद्रियम श्रोत्रम. शब्दों, स्पर्शो, रूपो, रसो, கந்தம் அப்படின்னு 5. அதில் சப்தத்தை மட்டும் கிரகிக்கக்கூடியதான இந்திரியம் ஸ்ரோத்ரேந்திரியம். சப்தம், ஸ்பர்ஷம், சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம். இந்த 5ல் சப்தத்தை மட்டும் கிரகிக்கக்கூடியதான இந்திரியம் எது? ஸ்ரோத்ரம். தன் மனுஷாதி நாம் கர்ண சஷ்குல்ய வச்சின்ன பிரதேச விருத்தி. மனிதர்களுக்கு அது காதுக்குள்ளே இருக்குது. இந்த ஏர் ட்ரம் அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ, காதுக்குள்ளே இருக்கக்கூடியதான ஒரு இந்திரியம். வெளியில் தெரிகிற ஆகாரம் வேறு, காது இருக்குது இல்லையா? சில பேருக்கு சின்னதாக இருக்கும், சில பேருக்கு பிள்ளையார் மாதிரி பெருசாக இருக்கும். அது ஆகாரம், அந்த ஸ்ட்ரக்சர் வேறு. காது இந்திரியம் எங்கே இருக்குது? உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியதான கர்ண சுஷ்குல்ய விருத்தி, ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடியதான ஒரு பிரதேசம், அத்தியந்தம் மிருதுவாக இருக்கக்கூடியதான ஒரு பிரதேசம். திஜுக்வா நாம் நயன விருத்தி. திஜுக்வான்னா பாம்புன்னு அர்த்தம். 2 நாக்கு இருக்கும் இல்லையோ, அதனால் அதுக்கு திஜுக்வா அப்படின்னு பேர். ஜிக்வானா நாக்கு, த்விஜிக்வா அப்படின்னா 2 நாக்கு. 2 நாக்கு இருக்கக்கூடியதுக்கு நயனவர்த்தி, அதுக்கு காது கண்களில் இருக்கும். பாம்பு காதுன்றா இல்லையா? பொதுவாக நமக்கு இருக்க மாதிரி காது அது கிடையாது. கண்ணுலேயே பெருமாள் அதுக்கு காது இந்திரியத்தையும் சேர்த்து வச்சுருக்கான். அதுக்கு இப்போல்லாம் வருது இல்லை, 2 in 1 அப்படின்னு சொல்லிட்டுலாம் வருது. இந்த வேலையை அதுவே பண்ணணுன்னு, அப்புறம் அந்த வேலையை அதுவே பண்ணும். கேமரா மைக்கு 2ம் ஒரே கேமராலே வைக்கிறது இல்லை இப்போது. அது மாதிரி பாம்புக்கு பெருமாள் வச்சுருக்கான். கண்ணு காது 2த்தையும் கொண்டு போய் கண்ணில் வச்சுட்டான். ஏவம் ரூபமாத்திர சக்தம் இந்திரியம் சக்ஷு. எப்படி சப்தத்தை மட்டும் கிரகிக்கக்கூடியதான இந்திரியம் ஸ்ரோத்திரமோ, ரூபத்தை மட்டும் கிரகிக்கக்கூடியதான இந்திரியம் சக்ஷு. ஒரு ரூபம் இருந்தால் மட்டும்தான் கண்ணு தெரியும். ஒரு ரூபம்னு இல்லைன்னா கண்ணு தெரியாது. இருட்டாக இருந்தால் கண்ணு தெரியுமா? இருட்டாக இருந்தால் கண்ணு தெரியாது. ஒரு ரூபம்னு இருக்கணும், ஒரு வெளிச்சம் இருக்கணும், ஒரு ரூபம் இருக்கணும். ஒரு ரூபம்னு இருந்தால் மட்டும்தான் வஸ்துவை கிரகிக்க முடியும். எதன் மூலமாக கிரகிக்க முடியும்? சக்ஷுரேந்திரியத்தின் மூலமாக கிரகிக்க முடியும். சர்வேஷாம் நயன விருத்தி. எல்லாருக்குமே அது கண்களில் இருக்கக்கூடியதான ஒன்று. கந்த மாத்திர கிரகண சக்தம் இந்திரியம் கிராணம். நுகர்வது மட்டும். கந்தம்னா என்ன பண்ணோம்? ஸ்மெல் பண்ணுறோம். கிரகணம், அதாவது கந்தத்தை, வாசனையை கிரகிக்கக்கூடியதான இந்திரியம் கிராணேந்திரியம். நாசாகிர விருத்தி, மூக்கு உள்ளே இருக்கக்கூடியது. அக்ரனா நுனி பாகம், இந்த வெளியில் தெரிய நுனியில் உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த விக்ஸ் எல்லாம் மோந்து பார்க்கும்போது, அந்த முகர்ந்து பார்க்கும்போது கடைசியில் ஒரு ஸ்மெல்லு போய் நிற்குவாங்க. அதுதான் நாசாகிர விருத்தி. ரசன மாத்திர கிரகண சக்தம் இந்திரியம் ரசனேந்திரியம். சுவையை மட்டும் உணரக்கூடியதான இந்திரியம், டேஸ்ட்டை மட்டும் உணரக்கூடியதான இந்திரியம் ரசனேந்திரியம். ஜிஹ்வாக்கிரவர்த்தி, நாக்கினுடைய நுனி. டேஸ்ட் எங்கே தெரியும்? நாக்கினுடைய நுனியில் தான் தெரியும். உள்நாக்கு இருக்கிற இடத்துல டேஸ்ட் தெரியாது.
நாக்கினுடைய நுனியில் தெரியும். அப்புறம் ஸ்பர்ஷ மாத்திர கிரகண சக்தமேந்திரியம், தொகீந்திரியம். தொடு உணர்ச்சினாலே தொடுறது மட்டும்தான். அது சர்வசரீரவர்த்தி. உடம்புல இருக்க எல்லா பிரதேசத்தையும் தொட்டால் தொடு உணர்ச்சின்றது உண்டு. நக தந்த கேஷாதிஷு பிராணமாந்திய தாரதமியாத்து ஸ்பர்ஷானுபலம்பா. உடனே ஒரு கேள்வி, சுவாமி எப்படி சர்வசரீரவர்த்தின்னு சொல்லுவீங்க? தொடு உணர்ச்சின்றது சரீரத்தில் எல்லா இடத்துலையுமா இருக்குது. கேஷத்தை ஒருத்தர் தொடுறார், நமக்கு உணர்ச்சி ஏற்படுறதானா? 6 அடி கூந்தல் இருக்குது, அது ஏதோ நமக்கு நுனியில் தொடுறார். அவர் தொட்டதே எனக்கு தெரியவே இல்லை. ஒன்றுமே இல்லை. இழுத்தா தானே, என் தலையோட கனெக்ஷன் இருந்தால் தானே எனக்கு வலிக்கிறது. சும்மா தொட்டு பார்க்குறேன், எனக்கு உணர்ச்சியே இல்லை. நகம் இருக்குது, உணர்ச்சியே இல்லை. தந்தம் இருக்குது, உணர்ச்சியே இல்லை. அப்போது சர்வசரீரவர்த்தின்னு எப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டால், நக தந்த கேஷாதிஷு. நகம், தந்தம், தந்தம்னா பல்லு, கேஷாதிஷு பிராணமாந்திய தாரதமியாத்து. அதாவது பிராணன் இருக்கு இல்லை, இந்த தாரதமியத்தினால ஸ்பர்ஷானுபலம்பா, ஸ்பர்ஷம் தெரியல. ஸ்ரோத்ராதீன் இந்திரியானாம் பௌத்திகத்துவ பிரதிபாதனம் பூதாப்பியைகத்திருத்வேன ஔபச்சாரிக்கம். சரி, இது வரைக்கும் இருக்கட்டும். ஸ்பர்ஷானுபலம்பான்றது வரைக்கும் இருக்கட்டும். நாளைக்கு அதாவது திங்கக்கிழமை மிச்சத்தை பார்க்கலாம். இதோட இந்த கிளாஸை பூர்த்தி பண்ணிக்கிறேன். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.